Decode the world unfiltered. மீண்டும் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவின் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய ஆமூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதுங்கிறது தெரிய வந்தது. விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்யாவினுடைய இக்னேட்டியவ் விமான நிலையத்திலிருந்து 49 பயணிகளோடு டிண்டா பகுதிக்கு புறப்பட்ட அங்காரா ஏர்லைன்ஸ் விமானம் சீன எல்லையான ஆமூர் பகுதியில் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. இந்த விமானத்தில் 43 பயணிகள் மற்றும் 6 விமான ஊழியர்கள் பயணிச்சிருக்காங்க. விமானம் டிண்டா அருகே சென்றபோது திடீரென்று கட்டுப்பாட்டு அறையுடன் அதற்கு இருந்த அந்த தொடர்புங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகு விமானம் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் சீனாவின் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய ஆமூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதுங்கிறது தெரிய வந்தது. விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்துக்கு உள்ளான இந்த விமானம் டிண்டா விமான நிலையத்தை அணுகும்போது இன்விசிபிலிட்டி காரணமாக 2வது முறையாக தரையிறங்க முயன்று விபத்துக்குள்ளானதாக முதல் கட்டமாக வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. 2வது முறையாக தரையிறங்கும் முயற்சிக்கு கோ அரவுண்ட் அப்படின்னு பெயர். இது விமான போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடைமுறை. அபேண்டன் லேண்டிங், சர்க்கிளின் அப்ரோச் அப்படின்ற பெயர்களாலும் இது அழைக்கப்படுகிறது. ஒரு விமானம் தரையிறங்குவதற்காக தனது இறுதி அப்ரோச்சை, அதாவது ஃபைனல் அப்ரோச்சை மேற்கொண்டிருக்கும் போது தரையிறங்குவது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு விமானி ஒருவேளை முடிவு செய்து தரையிறங்கும் முயற்சியை கைவிட்டுட்டு மீண்டும் வானத்தில் பறந்து அடுத்த அப்ரோச்சுக்கு தயாராகும் ஒரு செயல்முறை தான் இந்த கோ அரவுண்ட். பல காரணங்களுக்காக விமானிகள் கோ அரவுண்ட் மேற்கொள்வார்கள். அதாவது ஒன்று, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டினுடைய உத்தரவு இருக்கும், அல்லது ஓடுபாதையில் வேறு விமானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அப்படி ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஓடுபாதையில் ஏதேனும் ஆபத்து இருந்தது அப்படின்னாலும் இப்படியான கோ அரவுண்ட் முயற்சி எடுப்பாங்க. 2 விமானங்கள் ஒரே நேரத்தில் தரையிறங்க முயற்சிக்கும் போதும் இப்படி ஒரு முயற்சி எடுக்கப்படும். விமானங்களுக்கு இடையே போதுமான தூரத்தை பராமரிக்க வானிலை காரணமாக திடீரென்று காற்று திசை மாறுதல் அல்லது கிராஸ் விண்ட் ஏற்படுதல், இப்படி பல நிலைகளில் விமானிகள் கோ அரவுண்ட் முயற்சியை மேற்கொள்வார்கள். தரையிறங்கும் கியர், அதாவது லேண்டிங் கியர் இருக்கு இல்லையா, முழுமையாக இறங்காமல் இருத்தல், அதே போல் ஃப்ளாப்ஸ் அல்லது பிற விமான கட்டுப்பாட்டு அமைப்புகளில் சிக்கல் ஏற்படுறது அப்படின்னு பல சமயங்களில் கோ அரவுண்ட் செய்யப்படுகிறது. சில சமயங்களில் தரையிறங்குவதற்கு முன் ஏற்படக்கூடிய திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கூட கோ அரவுண்ட் செய்யப்படலாம். இந்த கோ அரவுண்ட் அப்படிங்கிறது எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். விமானி என்ஜின்களுடைய பவரை முழுமையாக அதிகரித்து விமானத்தை மீண்டும் மேலே உயர்த்த தேவையான உந்துதலை பெறுவார். விமானத்தினுடைய மூக்கை மேல் நோக்கி உயர்த்தி தேவையான உயரத்தை விமானி பெறுவார். இதற்கு பிச்சப் அப்படின்னு பேர். விமானம் மேலே உயரத் தொடங்கியதும் காற்று எதிர்ப்பை குறைக்க படிப்படியாக ஃப்ளாப்ஸ் மற்றும் லேண்டிங் கியரை உள்ளிழுப்பார். இந்த கோ அரவுண்ட் செய்வதற்கான தங்கள் முடிவை உடனடியாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கும் தெரிவிப்பாங்க. அதுக்கு பிறகு விமானத்திற்கு ஒரு புதிய பாதையை அல்லது காத்திருப்பு வடிவத்தை வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் வழங்கும். அதன் பிறகு விமானி என்ன செய்வார்னா 2வது முறையாக தரையிறங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார். இந்த கோ அரவுண்ட் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் தரையிறங்குவதை தவிர்த்து விமானத்தையும் அதில் உள்ளே இருப்பவர்களையும் காப்பாற்ற உதவக்கூடியது. விமானிகள் இந்த செயல்முறைக்கு விரிவான பயிற்சியை பெற்றிருப்பார்கள். எல்லா நிலைகளிலையும் இதற்கான தேவை இருக்கும். உடனடியாக இறங்க முடியல அப்படின்னா மீண்டும் மேலெழுந்து போயிட்டு பிறகு கோ அரவுண்ட் அங்கேயே சுற்றி பிறகு தரையிறங்குவது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி எல்லா விமானிகளுக்கும் இருக்கும். இப்போ இந்த ரஷ்ய விமானம் காணாமல் போய் அதுக்கு பிறகு இது வெடித்திருக்கிறது அப்படிங்கிறதும் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் முதல் கட்ட தகவல்களாக நம்ம பெறுகிறோம். அப்போ அந்த விமானத்தில் பயணித்த யாரும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கான விபத்தாக இது மாறி இருக்கிறது. இப்போ இதற்கு முன்னதாக விமான பயண வரலாற்றில் பல நிகழ்வுகள் விமானங்கள் காணாமல் போனது அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்படி காணாமல் போனது பெரும் மர்மங்களாகவும் உலகை உலுக்கிய சம்பவங்களாகவும் பதிவாகி இருக்கின்றன. அப்படி சில பதிவுகளை நாம் பார்க்கலாம். சில விமானங்களின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டாலும் கூட அவற்றின் இறுதி நிலை அல்லது விபத்திற்கான முழுமையான காரணம் இன்னமும் கண்டறியப்படாமல் இருக்கிறது. அப்படி பல விபத்துகள் இருக்கின்றன. அப்படி ஒரு விபத்தை சொல்லணும்னா 2014ஆம் ஆண்டு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 காணாமல் போனது. நவீன விமான போக்குவரத்து வரலாற்றில் மிகப்பெரிய மர்மங்களில்
ஒன்றாக அது இப்போதும் நீடிக்கிறது. அதேபோல் கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் சென்ற போயிங் 777 விமானம் 239 பேருடன் ரேடாரிலிருந்து திடீர்னு மறைஞ்சிச்சு. மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் சீன நாடுகள் இணைந்து 1,20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடுதல் பணியை மேற்கொண்டாங்க. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த விமானத்தை தேட 1382 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுச்சு. இந்த MH370 விமானம் எங்கு சென்றது, ஏன் காணாமல் போனது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிராகவே இருக்குது. அதே போல் அமெலியா எர்ஹார்ட் அப்படிங்கிற விமானம் 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் காணாமல் போச்சு. பிரபல அமெரிக்க விமானி அமெலியா எர்ஹார்ட் உலகை சுற்றி பறக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது தனது லாக்ஹீட் எலக்ட்ரா விமானத்தோட பசிபிக் பெருங்கடல் மேற்பரப்பில் மாயமானார். இவரும் அவரது விமானி ஃப்ரெட் நூனனும் காணாமல் போனது விமான பயண வரலாற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். விமானத்தினுடைய பாகங்களோ அவர்களுடைய உடல்களோ கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதேபோல் இன்னொரு விமான விபத்து அல்லது காணாமல் போனது மர்மம் நிறைந்ததுன்னு பார்த்தோன்னா ஃப்ளையிங் டைகர் லைன் அமெரிக்க இராணுவ சரக்கு விமானம் 739, அதாவது ஃப்ளையிங் டைகர் லைன் ஃப்ளைட் 739ங்கிறது 1962ஆம் ஆண்டு காணாமல் போச்சு. வியட்நாம் போரின் போது பிலிப்பைன்ஸ் நோக்கி சென்ற இந்த விமானம் 93 அமெரிக்க இராணுவ வீரர்கள் மற்றும் 11 பணியாளர்களோட நடுவழியில் காணாமல் போச்சு. நடுவானில் வெடிப்பு ஏற்பட்டதாக சிலர் கூறினாலும் விமானத்திலிருந்து ஆபத்து சிக்னல் அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறதும் விமானத்தின் எந்த தடயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி 1957ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பான் ஆம் ஃப்ளைட் 7 அப்படின்னு ஒரு விமானம் மாயமாச்சு. சான் பிரான்சிஸ்கோலேருந்து ஹொனோலுலு அப்படிங்கிற இடத்தை நோக்கி சென்ற போயிங் 377 இந்த விமானம் 36 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களோட பசிபிக் பெருங்கடலில் காணாமல் போச்சு. 19 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டாலும் மீதமுள்ள 25 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது மர்மமாகவே இருந்தது. விமானத்தின் சிறு பாகம் கூட கண்டெடுக்கப்படவில்லை. எவ்வளோ பிரிட்டிஷ் சவுத் அமெரிக்கன் ஏர்வேஸ் ஸ்டார் டைகர் அப்படிங்கிற ஒரு விமானம், இந்த விமானம் 1948ஆம் ஆண்டு பெர்முடா ட்ரையாங்கிள் அருகே அசோரஸ்லேருந்து பெர்முடாவுக்கு சென்றபோது 31 பேருடன் காணாமல் போச்சு. ஒரு வருடத்திற்கு பிறகு பெர்முடாவிலிருந்து ஜமைக்காவுக்கு சென்ற ஸ்டார் ஏரியல் விமானம் 20 பேருடன் காணாமல் போனது. இந்த 2 நிகழ்வுகளும் பெர்முடா முக்கோண மர்மத்தின் முக்கிய நிகழ்வுகளாக குறிப்பிடப்படுகின்றன. இதுலேயும் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. 1945ஆம் ஆண்டு பெர்முடா முக்கோண பகுதியில் பயிற்சி பயணத்தில் ஈடுபட்டிருந்த 5 அமெரிக்கன் அவெஞ்சர் டார்பிடோ பாம்பர்ஸ் காணாமல் போச்சு. இந்த விமானங்களை தேட அனுப்பப்பட்ட ஒரு மீட்பு விமானமும் காணாமல் போயிடுச்சு. இது பெர்முடா முக்கோணத்தினுடைய மர்மத்திற்கு மிகவும் பிரபலமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். ஏர் பிரான்ஸ் விமானம் 447 அடுத்ததாக ஒரு விபத்து. இதே போல் இந்த ஏர் பிரான்ஸ் விமானம் 447 இருக்கு இல்லையா, இது 2009ஆம் ஆண்டு காணாமல் போச்சு. ரியோ டி ஜெனோரிலிருந்து பாரிஸ் நோக்கி சென்ற ஏர்பஸ் A330ங்கிற விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் 228 பேரோட மாயமாச்சு. பல நாட்கள் தேடுதலுக்கு பிறகு விமானத்தினுடைய பாகங்களும் உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதெல்லாமே முதல்ல இந்த ரெடார்லேருந்து காணாமல் போய்டும், என்ன ஆச்சு எங்கே இருக்குன்னு தேடுவதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும். இப்போ இந்த ஏர் பிரான்ஸ் விமானம் இருக்கு இல்லையா, இது அதனுடைய பாகங்களும் அதில் பயணித்தவர்களுடைய உடல்களும் கண்டெடுக்கப்பட்ட பிறகு கருப்பு பெட்டிகளும் மீட்கப்பட்டன. மோசமான வானிலை விபத்துக்கு காரணம் அப்படின்னு இந்த கருப்பு பெட்டி மூலமாக கண்டறியப்பட்டது. இது காணாமல் போன விமானங்கள் பட்டியலில் வைக்கப்பட்டு பிறகு நீக்கப்பட்டது. இந்த சம்பவம், இந்த விமானங்கள் காணாமல் போன சம்பவங்கள் விமான பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் மனித தலையீடு பற்றிய பல விவாதங்களை எழுப்பியிருக்கின்றன. பல விமான விபத்துகள், குறிப்பாக இப்போ சமீபத்தில் நமக்கு அகமதாபாத்திலிருந்து லண்டன் போக இருந்த விமானம் விபத்துக்குள்ளாகி ஏர் இண்டியா விமானம் அத்தனை பேரும் ஒரே ஒருவரை தவிர அத்தனை பேரும் உயிரிழக்கக்கூடியதாக மாறியிருந்தது. சமீபத்தில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ரஷ்ய விமானத்தினுடைய இந்த விபத்தும் பெரிய அளவு பேசக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த விமானம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விமானமாக இருக்கிறது. இந்த விமானம் ஏற்கனவே சோவியத் யூனியனாக இருந்தபோது அவர்களுடைய தயாரிப்பாக இருந்த விமானம். எனவே இந்த நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படக்கூடிய விமானங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.